வணங்க மக்களே, ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரியஸோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே நமக்கு மிஞ்சை காமிப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஏரியாங்க வரது மட்டும் இல்லாமல், எனக்கு அவசரமாக உன்னுடைய ஃபோன் தேவைப்படுது, என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதான் நான் உன்னுடைய ஃபோனில் ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடலாமான்னு கேட்கும்போது அதை கேட்டு இவங்களும் ஆரம்பத்தில் ஃபோனை தர மறுக்கிறாங்க. இருந்தாலும் ஏரியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு குடும்பம் ஃபோனை தர மாட்டேன்னு ரெக்வஸ்ட்டாக கேட்க அதை கேட்டோடனே மிஞ்சியும் ஃபோனை தந்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஏரியாங்க அந்த ஃபோனை நோண்டுறது மட்டும் இல்லாமல், இது என்னுடைய அப்பா காலத்து ஃபோனாக இருக்குது, இந்த ஃபோனையும் ஒன்றும் யூஸ் பண்ணிருக்கன்ற மாரி ஒரு மாதிரி மிஞ்சியை இன்சல்ட் பண்ணிட்டு போக அதை கேட்ட மிஞ்சியும் மற்றவங்க எந்த மாதிரியான ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் மற்றவங்க அட்வான்ஸான ஃபோல்டிங் ஃபோன் யூஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அதில் ராத்திரி அதை பற்றி அப்பா கிட்ட கேட்போன்ற மாரி இவங்களுமே ஹீரோவுக்கு சமைச்சு தரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்க என்னமோ ஒன்று பேசலான்னு வராங்க. ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்ற மாரி ஒரு கேட்க அந்த இடத்துல மிஞ்சி அவங்க வளர்ந்ததாக சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய வேலையை இவங்களே பார்த்துக்கிறதா சொல்ல அதை கேட்ட ஹீரோமே உனக்கு எவ்வளோ பணம் வேணுன்ற மாரி மிஞ்சி கிட்ட கேட்குறாரு. ஏன்னா மிஞ்சி பணத்தை கேட்க தான் தயங்கிறத இவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல மிஞ்சுமே எனக்கு ஒன்றும் பணம்லாம் தேவை கிடையாது, எனக்கு ஒரு புது ஃபோன் தான் தேவைப்படுது, கூட சீக்கிரம் என்னுடைய ஃபோன் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன், இந்த ஃபோனை மட்டுமே நான் 3 வருஷமாக உபயோகப்படுத்தின்னு இருக்கிறதா சொல்ல அதை கேட்ட ஹீரோ அந்த ஃபோன் உடஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு புது ஃபோனை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. மிஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கிளாஸில் எல்லாருமே புது ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க, நான் தான் பழசு யூஸ் பண்ணியிருக்கேன்னு வருத்தமாக சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோ பழசு தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும், என்னுடைய ஃபோனே நீ எடுத்துக்கொன்ற மாரி அவருடைய ஃபோனை காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே மிஞ்சிக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் எனக்கு புது ஃபோன் வாங்கி தரலாம் கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொரு வாட்டி அந்த பழைய ஃபோனை மட்டும் என் கண் முன்னாடி காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக மிஞ்சி அவங்களுடைய ரூம்குள்ளார போயிடுறாங்க. இது படி தான் அடுத்த நாள் இவங்க ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஹீரோ சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்காரு. மிஞ்சு சரின்னு அவங்களுடைய ரூம்குள்ளே போகும்போது அந்த இடத்துல ஹீரோ இவங்களுக்காக புது ஃபோன் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் மாரியான ஒரு கீ செயின்மே அவங்களுக்காக வச்சுருக்காரு. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மிஞ்சுமே ஹீரோ கிட்ட போய் ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோமே சந்தோஷப்படுறாரு. இதை காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெசன்ட் சீனுக்கு வரும். அந்த இடத்துல ஹீரோமே அவருடைய பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது நீயா மிஞ்சுன்ற மாரி கேட்க, ஆனால் திடீர்னு அந்த கால் கட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது இந்த சைடு இருக்க எஸ்எம்டியை நமக்கு காமிப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற குக்ஷுவல் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கூடிய சீக்கிரம் ஹீரோ தேடணும், அதாவது டக்குன்னு கண்டுபிடிக்கணும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருமே ஹீரோடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடறா. அதாவது ஹீரோ ரீசெண்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகிருந்திருப்பார்ல, அந்த விஷயத்தை பற்றி ஒரு குக்ஷுவல் கிட்ட சொல்ல அதை கேட்ட குக்ஷுவல் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருக்காரு. அதே சமயத்தில் குக்ஷுவல் வந்து சர்வலன்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவங்க மூலியமாக ஹீரோடைய இன்ஃபர்மேஷனை ஒரு கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோவை பற்றி உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அந்த சர்வலன்ஸ் டீமில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான 2 பேரை காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வேற ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி சங்கான ஒரு லேடியை பார்த்துருந்துருப்போம்ல, அவங்க தான் அந்த சர்வலன்ஸ் டீமில் இருக்கிற இன்னொரு ஆள். அதே சமயத்தில் ஹீரோடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெய்லர் லிம்முன்னு கூடிய ஒரு பர்சன் இருந்திருப்பார்ல, அவருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் ஹீரோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் கங்ஷன் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஹேரிக்கு என்னமோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன், ஏன்னா ஹேரி அவர் ரூமை விட்டு வெளியே வர மாதிரி தெரியல, எனக்கு ஸ்கூலுக்குமே போகணுன்ற மாரி அந்த மாதிரியான விஷயங்களை கங்ஷன் கிட்ட சொல்ல நேற்று ராத்திரி ஹேரி வந்து ஹீரோவை பற்றி கேட்டுருந்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் கங்ஷனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதில் கங்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய செக்ரட்டரி கிட்ட ஹேரி கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது வகையில் இந்த செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேரியோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதில் இவருக்கு மின்ஹோவை பற்றி தெரிய வருது. அதில் மின்ஹோடைய சில மெசேஜை நோட்டீஸ் பண்ணும்போது அதில் மின்ஹோ வந்து உங்ககிட்ட என்னமோ ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னீங்க, அது எந்த பொண்ணுன்னு கேட்கும்போது அவங்களுமே மிஞ்சியை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போனா அந்த பொண்ணுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போன்ற மாரி இவங்க 2 பேருமே லாஸ்ட்டாக தான் மிஞ்சியை பற்றி பேசியிருக்க விஷயத்தை இந்த செக்ரட்டரி நோட்டீஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் கங்ஸி அங்கே காமிப்பாங்க. அவருமே எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோடைய வீடை கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற சில விஷயங்களை செக் பண்ணும்போது மிஞ்சியோடைய ஸ்கூல் ஐடி இவருக்கு கிடைக்குது. அதே ஒரு பார்த்துன்னு தான் அந்த இடத்துக்கு ஜின்ஷுவல் வரது மட்டும் இல்லாமல் நீ கடைசியாக தான் நம்பர் 66 கண்டுபிடிச்சிட்டியான்ற மாரி கேட்க அதில் கங்ஸியாங் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. ஆனால் அந்த புல்லெட்டை ஜின்ஷுவல் தடுத்துட்டு கங்ஸியாங்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. கடைசியாக தான் கங்ஸியாங் தூரமாக போய் விழ ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அந்த துப்பாக்கின்றது கங்ஸியாங் கிட்ட கிடைக்குது. அதில் கங்ஸியாங் அந்த துப்பாக்கி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜின்ஷுவலை சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜின்ஷுவல் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி மறைச்சிக்கிறாரு. அதில் அவர் மேலே எந்த வித புல்லெட்டும் படல. அதே சமயத்தில் கங்ஸியாங் கிட்ட புல்லெட்டு காலியாக அந்த இடத்த விட்டு இவர் எஸ்கேப் ஆகிறாரு. ஜின்ஷுவலுமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு, ஆனால் முடியல. இருந்தாலும் இவர் ஹீரோ கால் பண்ணலாம்னு நினச்சா போலீஸ் ஸ்டேஷனில் இவருடைய ஃபோன் இருக்குது, அதில் அவரால் காலுமே பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோடைய வீட்டில் இந்த சண்டைகள்லாம் நடந்திருக்குல்ல, அதே இடத்துல தான் ஏஜென்ட் லிம்மே இருந்திருப்பார். அந்த இடத்துல லிம்மே நடந்த மொத்த பிரச்சனையை பற்றி அந்த சைடு இருக்கிற குக்ஷுவலுக்கு சொல்கிறாரு. அதாவது நார்த் கொரியன் ஸ்பை வந்து சவுத் கொரியாக்குள்ள சுற்றுற விஷயம் குக்ஷுவலுக்கு தெரிய வருது. அதில் குக்ஷுவலு கூடிய சீக்கிரம் நம்ம அவனை பிடிக்கணுன்ற மாரி பேசுகிறாங்க. நார்த் கொரியன்ஸ்க்கு முன்னாடி எப்படின்னாச்சு ஹீரோ பிடிக்கணுன்ற மாரி குக்ஷுவல் இருக்கார். அப்படி இருக்கும்போது கடைசியாக ஹீரோடைய ஃபோனை ட்ராக் பண்ணி ஹீரோ எங்கே இருக்காருன்ற விஷயத்தை குக்ஷுவலுடைய ஆட்கள் கண்டுபிடிச்சி
கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இப்போது ஹீரோ ஹான்சுவை பார்க்க தான் வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹான்சு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவங்களாம் வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் தான் சந்திப்பாங்க. ஆனால் ஹீரோ 2வது வாட்டி பார்க்க வந்திருக்காரு. என்னமோ ஒரு பிரச்சனைன்ற விஷயம் ஹான்சுக்கு புரிய வருது. அதில் ஒருமே ஹீரோவை உட்கார வச்சு என்ன இப்போ நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அந்த இடத்துல ஹீரோவுமே நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்னுடைய பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவள் இறந்ததாக சில ஆட்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக தான் அவள் கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஆனால் அவள் எந்தவித ஆன்சருமே பண்ணாமல் கட் பண்ணிட்டா. இன்னும் என்னுடைய பொண்ணு உயிரோடு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சமயத்தில் யார் வேணாலும் என்னுடைய ஃபோனை ட்ராக் பண்ணலான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் இந்த ஃபோனை தூக்கி போட முடியாது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் உன்னை இழுத்ததுக்கு மன்னிப்பு கேட்குறேன்ற மாரி அவருமே கேட்க, அதை கேட்ட ஹான்சுமே அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அந்த சமயம் தான் ஹான்சு யாரோ ஒருத்தவங்க வர விஷயத்தை கவனிக்கிறாரு. அதில் ஒரு ஹீரோ மறைஞ்சிக்க சொல்கிறாரு. ஹீரோவுமே அந்த சைட் மறைஞ்சிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு யார் வந்ததுன்னு பார்த்தா குக்ஷியோன் தான் வந்திருக்காரு. ஹீரோடைய ஃபோனை ட்ராக் பண்ணி தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. முதல் வேலையாக குக்ஷியோன் என்ன கேட்குறான்னா ஹீரோ எங்கேன்ற மாரி கேட்க, பக்கத்தில் ஏதாவது ஹீரோ மறைஞ்சுன்னு இருப்பார். ஹீரோ சரியான சமயத்துக்கு காத்துன்னு இருக்காரு. அதை புரிஞ்ச ஹான்சு என்ன சொல்கிறான்னா, அந்த சின்ன பையனை கீழே இறக்கி விடு, அப்போ தான் நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன்னு சொல்ல, அதை கேட்ட குக்ஷியோனும் அந்த சின்ன பையனை கீழே இறக்கி விட்டுறாரு. கடைசியாக தான் அந்த சின்ன பையன் வெளியே போன ஹான்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே சரின்னு சொல்லிட்டு இதுதான் சரியான சமயம் ஹீரோவுக்கு ஒரு சிக்னல் தராரு. அதுக்கு அடுத்தது ஹீரோவும் ஹான்சு இந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே யாரையும் கொல்லணுன்ற எண்ணம் கிடையாது. அதில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்க கையில் இருக்க துப்பாக்கியெல்லாம் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்டென்ஷனை சுட்டு வேகமாக வெளியே ஓடிடுவார். அதாவது இவங்க மாடி சைடாக தான் போகிற மாரி இருக்கும். அந்த சமயத்தில் சில ஆட்கள் ஹீரோ சுட்டுன்னு இருக்கு. ஹீரோ பதிலுக்கு சுட்டுன்னு இருக்காரு. ஆனால் யாரையும் கொல்ல கிடையாது. அந்த சமயத்தில் ஹான்சு முன்னவே ஏற்பாடாக சில கயிறுலாம் தொங்க விட்டு இருந்திருப்பாரு. அந்த கயிறு மூலியமாக இவங்க கீழே வரது மட்டும் இல்லாமல் ஹான்சோடைய வண்டி மூலியமாக தப்பிச்சு போகிறாங்க. ஃபர்தராக இந்த ஆட்கள் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உக்ஷன் கூட வந்த அந்த மொத்த ஆட்களுடைய டயருமே இவங்க பஞ்சர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வேறு ஒரு வேனுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்க செய்யுது. அந்த சமயத்தில் ஹீரோமே இதில் எஸ்எம்டி இன்வால்வ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக மன்னிச்சிருன்ற மாரி ஹான்சு கிட்ட சொன்னால் அந்த இடத்துல ஹான்சு இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. மிஞ்சி எனக்கு ஒரு பொண்ணாடு தான் என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன்ற மாரி அவர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஹீரோவுக்கு என்னமோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஒருவேளை இது எஸ்எம்டியாக இருக்கலான்ற மாரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது மிஞ்சியாக இருக்கலான்ற மாரி ஹான்சு சொல்கிறாரு. நான் என்ன பேசி பார்க்குறேன்ற மாரி முதல் வேலையாக ஹான்சு பேசுகிறத சொல்கிறாரு. சரின்னு அந்த காலை அட்டன் பண்ணால் அந்த இடத்துல பேசுகிறது ஜின்சோல் தான். முதல் வேலையாக ஜின்சோல் என்ன சொல்கிறேன்னா கங்சியாங்கை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கங்சியாங் மிஞ்சியை தேடி அவளுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கிற விஷயத்தை பற்றியும் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி பேசிக்கிட்டு போது தான் ஹான்சு நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதாவது மிஞ்சியை யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதில் அவன் ஸ்கூலுக்கு போனாலும் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அந்த விஷயத்தை தான் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். அதே இடத்துல இருன்ற மாரி இவங்க ஒரு பக்கம் ஜின்சோல் கிட்ட சொல்ல, அதே சமயத்தில் கடைசியாக தான் மிஞ்சியோடைய லொக்கேஷனை ஹான்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த சீன்லேயே கங்ஷானுடைய அந்த செக்ரட்டரி காமிப்பாங்க. அவருமே மின்ஹோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து நடந்த விஷயத்தை கேட்குறாரு. அந்த இடத்துல மின்ஹோவுமே மிஞ்சிக்கு அடிப்பட்ட விஷயத்தையும் மிஞ்சியோடைய பாடியை அவங்க டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அப்பாவை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. ஹீரோடைய அப்பாவை பார்க்கும்போது இவன் ரொம்ப பயந்த விஷயங்களை பற்றியும் மென்ஷன் பண்ணேன். இது மொத்த விஷயத்தையுமே அப்படியே அந்த சைடு இருக்க கங்ஷன் கிட்டே இந்த செக்ரட்டரி சொல்கிறாரு. அதை கேட்ட கங்ஷனுக்கு என்ன பிரச்சனைன்ற விஷயம் புரிய வருது. அதில் வேறு எந்த வித விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கடைசியாக தான் அதே இடத்துல மின்ஹோவை கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீன்லேயே கங்சியாங்கை காமிப்பாங்க. அவருமே மிஞ்சியோடைய ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஏன்னா இவர் மிஞ்சியை பற்றி தேடலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் சில பசங்க ஒதுங்கி போகிற விஷயத்த ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் மிஞ்சியை பற்றி கேட்கும்போது அங்கே இருக்கிற யாருமே ஆன்சர் பண்ணுறமே தெரியல. அந்த சமயத்தில் அங்கே டாங்னு ஒரு பையன் இருப்பான். அவன் எனக்கு மிஞ்சியை பற்றி தெரியும்னு சொல்ல, இதை கேட்டவனே கங்சியாங் அங்கே இருக்கிற மொத்த பசங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு மிஞ்சியை பற்றி என்ன தெரியுன்ற மாரி கேட்குறாரு. அந்த இடத்துல இந்த பையனுக்கு மிஞ்சி எங்கே இருக்கான்ற விஷயம் தெரியாதான். ஆனால் மிஞ்சியை ஒரே ஒரு ஆளால் மட்டும் ட்ராக் பண்ண முடியும். அது அவளுடைய ஃப்ரெண்டு ஹேரியாங்கன்ற மாரி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கங்சியாங் கிட்ட சொல்ல, அதில் கங்சியாங் ஹேரியாங்க பார்க்க போகிறாரு. இதே ஸ்கூல் தான் ஒரு பக்கம் சங்காவும் இருந்திருப்பாங்க. அவங்க மிஞ்சியை பற்றி தேடலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதில் மிஞ்சியை பற்றி விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற சாருமே மிஞ்சி ஸ்கூலை விட்டு போன விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணேன். ஆனால் இங்கே இருக்கிற சங்காவுக்கு எதுக்கு ஸ்கூலை விட்டு போனாங்கன்ற விஷயம் பெருசாக தெரியல. ஆனால் இவங்க விசாரிச்சதில் பெருசாக மிஞ்சியை பற்றி எந்த வித டீட்டெயிலும் கிடைக்கல. அது வரைக்கும் இவங்க வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கிராஸ் பண்ணி தான் இதே சமயத்தில் கங்சியாங் போயிருந்திருப்பார். முதல் வேலையை கங்சியாங் கஷ்டப்பட்டு ஹேரியாங்க கண்டுபிடிச்சிறாரு. அந்த இடத்துல ஹேரியாங் கிட்ட இருக்கிற ஃபோனை வாங்குறது மட்டும் இல்லாமல் உன்னால் இப்போ மிஞ்சியை ட்ராக் பண்ண முடியுமான்ற மாரி கழுத்தை நடிச்சுக்கிட்டு கேட்குறாரு. அதாவது கொரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் இருந்திருக்கும். அந்த ஆப் 2 பேருடைய ஃபோன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக தான் இவர் மிஞ்சியை ட்ராக் பண்ணுன்ற மாரி ஹேரியாங் கிட்ட கேட்டுன்னு இருக்காரு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சங்கா திரும்ப அவங்களுடைய கார்க்குள்ளார வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல முன்னாடி மிஸ்டர் லீம் காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. 2 பேரும் சர்வேலன்ஸ் டீமில் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் 2 பேருக்குமே தெரியும்.
வரும். அதால் 2 பேருமே எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோ பற்றி தான் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களை கிராஸ் பண்ணிட்டு கங்சியாங் போகிறாரு. ஆனால் லிம்முக்கு கங்சியாங்கை பார்த்தோன்னே என்னமோ ஒன்று தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த விஷயத்தை இவர் பெருசாக கண்டுக்க கிடையாது. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் கங்சியானை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கங்சியான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். புதுசாக கங்சியான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடத்தின்னு இருக்காரு. அது விஷயமா அந்த பொலிட்டீஷியன் கிட்ட கேட்குறாரு, சில ஃபார்முலா தரணும்னு சொல்லிட்டு. அந்த பொலிட்டீஷியனுமே இந்தமாரி லஞ்சமாக சில பணத்தை கேட்குறாரு. கங்சியான் அதை தரதா சொல்லிடுறாரு. ஆனால் இந்த பொலிட்டீஷியனுக்கு மேலே சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்குமே சில பணம் தர வேண்டியதாக இருக்கணும் போது கங்சியான் அவங்களுடைய லிஸ்ட்டை மட்டும் எனக்கு தாங்கன்ற மாரி அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே இவருடைய செக்ரட்டரியை பார்க்க வெளியே வர்றாரு. அந்த சமயத்தில் செக்ரட்டரி நடந்த மொத்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதே சமயத்தில் செக்ரட்டரி ஹீரோடைய பேக்ரவுண்டை செக் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோடைய நேமை தவிர இவருக்கு பெருசாக எதுவும் கிடச்சிருந்துருக்காது. ஹீரோ மேலே என்னமோ ஒன்று சஸ்பிஷியஸாக இருக்குன்ற மாதிரி இவர் கங்ஷன் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். இதே சமயத்தில் மிஞ்சியோடைய ஃபோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோ ஒரு வில்லாவுக்கு வந்திருப்பார். 3rd ஃப்ளோரில் தான் மிஞ்சியோடைய ஃபோன் இருக்குதா ஹான்ஸு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் அவங்க முதல் வேலையை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆட்களுக்கு செய்கிறாங்க. அதில் ஒரு முதல் வேலையை மிஞ்சியை பற்றி விசாரிக்கலான்னு இருக்கும்போது ஒரு பையன் முடியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஹீரோ கூட சண்டை போடுற நிறைய வருமா. அதில் கடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக அவனுடைய தலையை கீழே குனிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய தலையிலேருந்து 2 முடியை பிடுங்க ஆரம்பிக்கிறாரு வலுக்கட்டாயத்தனமாக. அதை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையை ஹான்ஸ் என்ன சொல்கிறான்னா இங்கே இருக்கக்கூடிய பசங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ 3rd ஃப்ளோருக்கு போன்ற மாரி ஹீரோவை 3rd ஃப்ளோருக்கு அனுப்புறாரு. அதுக்குள்ள ஹான்ஸு கீழே இருக்கக்கூடிய ஆட்களோட சண்டை போட்டுருக்கு. அதே சமயம் தான் ஹீரோ அந்த பையனுடைய முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவார். இது மொத்த விஷயத்தையுமே இவங்களுடைய பாஸுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவர் தான் அந்த 3rd ஃப்ளோரில் இருக்குது. அவனுமே இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வெளியே அனுப்புறாரு. அதே சமயத்தில் ஹீரோ நடந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதாவது இவங்க சில பொண்ணுங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில பல்லான வீடியோ எடுத்து கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான சில இல்லீகலான வேலைகள் தான் இவங்க பார்த்துருக்காங்கன்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதெல்லாம் பார்த்து ஹீரோ இன்னும் கோவமாக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோ கூட சண்டை போட ஒருத்தன் வந்துருப்பான். ஹீரோ அவனுடைய மூக்கை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தலையிலே 4 தட்டு தட்டி அவனை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இவங்களுடைய பாஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட ஃபோன் இருக்குது. ஆனால் இவருடைய பொண்ணுடைய ஃபோன் இல்லைன்னு தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த பாஸை நோட்டீஸ் பண்ணும்போது தான் அவருடைய பாக்கெட் அண்ட் ஒரு கீ செயின் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது அவருடைய பாக்கெட்டில் தான் இவருடைய பொண்ணுடைய ஃபோன் இருக்குன்ற விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதில் ஹீரோ அவர் கூட சண்டை போடலான்னு நினைக்கும்போது அந்த பாஸோடைய ஆட்கள்லாம் ஹீரோ அடிக்க வராங்க. ஆனால் ஹீரோ ஈஸியாகவே அவங்கள டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இந்த ஃபோன் எங்கேருந்து கிடச்சிச்சுன்ற மாரி அந்த பாஸ்கிட்ட இவர் கேட்க அவருமே அந்த ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் இவருக்கு மிஞ்சியோடைய ஃபோட்டோ தெரிய வருது. அதில் இவர் என்ன சொல்கிறேன்னா நான் கடைசி நைட்டு இந்த பொண்ணோட தான் ஒன்றா இருந்தேன், தெரியாமல் அவங்களுடைய ஃபோனை நான் எத்தன்ட்டேன்னு நினைக்கிறேன்ற மாரி ஒரு மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இவன் மிஞ்சியோடைய ஃபோட்டோவை பார்த்து நக்க ஆரம்பிக்க இதுதான் ஹீரோவை இன்னும் வெறியாக்குது. அதில் ஹீரோ 5 நிமிஷத்துலேயே அவனுடைய கதையை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய மூஞ்சி மொகரையெல்லாம் பேத்து கடைசியாக படிக்கட்டில் தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அவனை கொலை பண்ணலான்னு வராரு. அந்த சமயத்தில் ஆன்சுமே நமக்கு முதல்ல மிஞ்சியை தேட வேண்டியதான் வேலையாக இருக்குது, அதை பார்ப்போன்ற மாரி இவன்கிட்ட இந்த ஃபோன் எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு திரும்ப கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹீரோ ஒருத்தனுடைய முடியை பிடிங்கி இருந்திருப்பார்ல, அந்த ஆள் தான் ஒரு பிச்சைக்காரங்கிட்டேருந்து இந்த ஃபோனை வாங்கி இருந்திருக்காரு. அதை அந்த ஃபோனை எத்தாந்து இந்த பாஸ்கிட்ட தரும்போது இந்த பாஸ்க்கு பொண்ணுங்களுடைய ஃபோன் தான் தேவைப்படுது. இதேமாதிரி அதிக ஆட்களுடைய ஃபோனை இவங்க திருடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மிஞ்சியோடைய ஃபோனை பார்த்தோன்னே இது பொண்ணு ஃபோனுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதில் இதில் இருக்கக்கூடிய மிஞ்சியோடைய ஃபோட்டோஸில் இவங்க செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சில கான்டாக்ட்லாம் செக் பண்ணியிருந்திருப்பாங்க. மிஞ்சியோடைய கான்டாக்டை செக் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மிஞ்சியோடைய கான்டாக்டில் வெறும் ஹீரோடைய நேம் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்தவித கான்டாக்டும் இல்லைன்னு தெரிய வருது. அதுபடி தான் என்னுடைய கை தெரியாமல் பட்டு ஹீரோவுக்கு கால் வந்திருக்கு. அதெல்லாம் கேட்ட ஹீரோவும் உண்மையாலுமே என்னுடைய பொண்ணுடைய ஃபோனில் என்னை தவிர வேறு எந்தவித கான்டாக்டுமே கிடையாதுன்ற மாரி கேட்குறாரு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு எந்தவித ஃப்ரெண்டுமே இல்லாத மாரி இருக்குது. கடைசியாக தான் அவன் என்ன சொல்கிறான்னா வேறு ஒரு கான்டாக்டை கண்டுபிடிச்சேன், ஆனால் அவளை பார்க்க ஃப்ரெண்டாட்ட தெரியல, அவள் ஜஸ்ட் உங்கள் பொண்ணை யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிறா. அதாவது அந்த பொண்ணுக்கு பணம் தேவைப்பட்டாலோ இதெல்லாம்
இல்லாமல் ஏதாச்சும் பொருள் தேவைப்பட்டா மட்டும் தான் அவள் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்குற மாதிரி தெரியுதுன்னு இவர் சொல்ல, அதை கேட்டோன்னே ஹீரோடைய மனசு உடைஞ்சுது. அதாவது ஹீரோ எப்போல்லாம் அவருடைய பொண்ணு கூட இருக்கணுமோ அப்போல்லாம் ஹீரோ அவருடைய பொண்ணு கூட இருக்க கிடையாது. அவங்க பொண்ணு கடைசியாக சில ஆட்கள் புள்ளி பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் கூட ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து முட்டி போட்டு மன்னிப்பு மட்டும் தான் கேட்க செஞ்சுருந்துருப்பாரு. அந்த இடத்துல ஒரு வாட்டி கூட ஹீரோ தைரியமாக இருந்ததே கிடையாது. அவங்க பொண்ணுக்கு இவர் நான் இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் ஹீரோ ஒரே ஸ்கூல்ல இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. அதால் தான் இது வரைக்குமே அவங்க பொண்ணுக்கு எந்தவித ஃப்ரெண்டுமே இல்லைன்னு ஹீரோவுக்கு தெரியுது. அதை கவனிச்ச ஹான்சோ என்ன சொல்கிறான்னா, இப்போ வருத்தப்படுறதுக்கான நேரம் கிடையாது, அவளை பார்க்கும்போது நம்ம மன்னிப்பு கேட்கலாம், இப்போதைக்கு நம்ம மிஞ்சிய தேடலான்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் உள்ளார வந்து ஹீரோடைய தலையிலே கன்னை வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது வேற ஆள் கிடையாது, கங்சியாங் தான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நம்ம காமிக்கிறாங்க. அதில் 2006 ஹீரோ நார்த் கொரியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் சவுத் கொரியாவுக்கு வந்து இருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து இவர் ஒரு சின்ன உதவி தான் கேட்குறாரு. அங்கே இருக்கிறவங்க ஹீரோவை சவுத் கொரியாவுக்கு வர வைக்கிறாங்க. முதல் வேலையாக இவங்க ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது ஹீரோ சிம்பிளாக அவருடைய நேமை மட்டும் தான் சொல்கிறாரு. பெருசாக வேறு எதுவும் சொல்ல கிடையாது. சரின்னு சவுத் கொரியன்ஸ்க்கு ஹீரோ ரொம்பவே தேவைப்படுறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு நார்த் கொரியாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துல ஹீரோவுக்கு ட்ரைனிங் தரதுக்காக ஜின்சியோலுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை இவங்க கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துக்கு ஜின்சியோல் வர ஆரம்பிக்கிறாரு. ஜின்சியோல் தான் இதுக்கு மேலே வந்து உனக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறது, அதில் ஜின்சியோல் கூட சண்டை போடுன்ற மாதிரி ஒரு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஆனால் எக்காரணம் கொண்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் கொன்னுக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்காதீங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிற கமாண்டருமே சொல்ல, அதை கேட்ட ஹீரோமே சண்டை போடலான்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜின்சியோலுமே நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதை நினச்சி கவலைப்படாதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோடைய கண்ணில் துளி கூட பயம் தெரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜின்சியோல் ஹீரோடைய நேமை கேட்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ 73ன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஆக்சுவலி அது கிடையாது, இப்போ நான் 66ன்ற மாரி ஹீரோ அவருடைய கோட் நேமை சொல்கிறாரு. அதுக்கடுத்தது இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதோடவே டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் முழுக்க மேனேஜர் கிம்முன்னு கூடிய ஒரு வெப்டூனில் இருந்து தான் அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த வெப்டூனுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு அக்யூரேட்டாக தான் இந்த சீரிஸை கொண்டு போகிறாங்க. எந்த இடத்துலலாம் ஃப்ளாஷ்பேக் தேவைப்படுமோ, எந்த இடத்துல ஸ்டோரி தேவைப்படுமோ, எல்லா இடத்துலையுமே அதை பக்காவே ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னை லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.